எப்பவுமே தான் இருக்கிற மேடையை முழுசா ஆக்கிரமிக்கிற அன்புக்கும் பண்புக்கும் உரிய திரு பார்த்திபன் சார். கிட்டத்தட்ட பார்த்திபன் சாரோட பிளாஷ்பேக் பேச ஆரம்பிச்சோம்னா மதுரை மெட்ராஸ்ல ராம் தியேட்டர்னு ஒரு தியேட்டர், அங்க நான் 12C பஸ்ஸுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது சார் ஒரு அப்ப தாவணி கனவுல 2-3 சீன் நடிச்சிருந்தார். சார் பேர் மூர்த்தி. என்ன மூர்த்தி சார், என்ன இளவரசு வாங்க, 2 பேர்ட்டுமே பஸ்ஸுக்கு காசு இருக்காது, சாப்பிட்றதுக்கெல்லாம் காசு இருக்காது. அங்க வடபள்ளியில இருந்து டீனர் வரைக்கும் சினிமா பத்தி பேசிக்கிட்டே நடந்து போவோம். அந்த மாதிரி பல நினைவுகள். பாக்கியராசோட அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கும்போது இப்ப எல்லாரையும் வந்து ஒரு அடையாளம் கொடுத்து எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய அங்கீகாரத்தை கொடுத்தது நீங்க தான். இந்த படத்தையும் நீங்க குடும்பத்தோடு வந்து தியேட்டர்ல பார்க்கணும். அன்புக்குரிய தம்பி அருண் விஜய், உங்க அப்பா என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ஹீரோ தம்பி. அப்ப ரஜினி சார் வந்ததுக்கு அப்புறம் நான் ரஜினி சார் தவிட்டு விஜயகுமார் சார் விட்டுட்டேன். வந்து நீங்கள் இந்த படத்தில் வந்து நம்ம ஃபைட் சீன் பண்ணும்போதெல்லாம் நான் உங்களை ரொம்ப ரீட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நான் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா எனக்கு வந்து என்னோட பர்சனல் ஈகோ எதுவுமே இருக்காது. என்னோட கேரக்டர் என்ன அதுக்குள்ள போயிடுவேன். பட் ஒரு ஹீரோவா இருந்துட்டு இதுக்குள்ள உள்ள வர்றது ரொம்ப சிரமம். நீ அதை வந்து அழகா அடாப்ட் பண்ணிட்டு அருமையா உள்ளர போனீங்க. வெரி குட் தம்பி. காவியா, போன தடவை உங்களை பேசாம விட்டு ஒரு குற்ற உணர்ச்சி பாருங்க. கேமராமேன், ஆர்ட் டைரக்டர் ரியாஸ் சார், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் பாண்டி, மீனா, மேனேஜர்ஸ் எல்லாம் யாரும் இங்க வரல. அவங்க எல்லாத்துக்கும் இன்னொன்று ராஜா. ராஜா வணக்கம். ராஜா ராஜா வா. ராஜா கொஞ்சம் வா. இல்ல இல்ல உன்னை பத்தி சொல்லணும். வாயா வாங்க. இவர் வந்து பேர் ராஜா. இவர் இருங்க, ஏன் எங்க ஓடுறீங்க? தனுசுக்கு சாப்பாடு சமைக்கிறார்களே, எங்களுக்கு சூப்பரா சமைச்சு கொடுத்து ரொம்ப ருசியா வச்சுக்கிட்டு நான் சொல்லிட்டேன், ராஜா உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ராஜா, தயவு செஞ்சு ஊரின சேர்க்கையான பரவாயில்ல, நீ ரொம்ப நல்லா சமைக்கிறேன். இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா எனக்கு தெரியும். மூலமா வந்து திரும்பி பார்த்தா அவர் என்ன யோசிக்கிறாரு, லுக்கு விட்டா என்ன செய்யறாரு, எப்படி கோபமா இருக்காரு, அத மாதிரி இருக்கிற பெரிய விஷயம். இதே மாதிரி வாழ்க்கையில நல்லபடியா இருக்கணும். வாழ்த்துக்கள். அவங்கள்ட்ட அறிமுகப்படுத்துற எனக்கு ஒரு திருப்தி. இன்னொருத்தர் இருக்காரு, அவர் எங்க இருக்காருன்னு தெரியல, சுப்பிரமணிய சிவா சார். அவர் உண்மை சொல்றாரா பொய் சொல்றாருன்னு அவருக்கும் தெரியாது, கேட்கறவங்களுக்கும் தெரியாது. ஆனா தம்பி மாதிரி ஒருத்தர் இருந்ததுனாலதான் தனுஷுக்கு வந்து நீங்க ஒரு பெரிய மாரல் சப்போர்ட் பா. அதை வந்து நான் ரொம்ப நிறைய அப்சர்வ் பண்ணி, ஒரு டெக்னீஷியன் இருந்ததுனால 5 நிமிஷத்துல அந்த அவர் ஏதோ ஒரு பொருள் கேட்டோம் வச்சுங்களேன், இந்த ஆண்டிவேன்னா அரை மணி நேரமோ 1 மணி நேரமும் கேட்க கூடாது. நீங்க ஆண்டிவேனா ஆண்டிவே, அது தனுஷுக்கு டைரக்டரா தெரியும். இந்த ஒரு கோட்பாடு வந்து இந்த படத்துல வந்து ஒவ்வொருத்தர் அவங்கவுங்க பொறுப்பை இன்வால்மெண்டா செய்யறதுக்கு முக்கியமான காரணம் தனுஷோட இன்வால்மெண்ட்.